சிங்களர்கள் வந்து இலங்கை சிங்கள பல முறை வந்து அந்த நம்பகத்தன்மை நமக்கு அவங்களுக்கும் இல்லை தான், உண்மைதான். ஆனாலும் அரசுகள் வந்து மத்திய அரசுகள் மாறப்போது தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு ஒரு எதிர்வினையை இந்திய கடலோர காவற்படையோ இந்திய கடற்படையோ எப்பவுமே காட்ட மாட்டேங்கிறாங்களா? அவங்க பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அவங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க அப்படிங்கிறாங்க. பட்டியல் ஹோம் மினிஸ்டர் என்னங்க அந்த என்னங்க இல்ல அந்த தாக்குதல் நடத்துறாங்களா? தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம கடற்படையோ நம்ம கடலோர காவற்படையோ அவங்க அந்த இலங்கை கடற்படையை மறித்தோ அல்லது அந்த மீனவர்களை கடலில் வைத்து மீட்கப்பட்ட சம்பவமும் ஒரு சம்பவம் கூட இதுவரை அந்த 50 ஆண்டுகள்லேயே நிகழவே இல்லையே. மொத்தமா இலங்கைக்கு கைது செய்து கொண்டு போறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து மீட்பதற்கான பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களை அழைக்கிறாங்க. இதுல பல உயிர்கள் வந்து இதுவரை பலியாயிருக்கு. நம்ம அந்த கடுமையான எதிர்வினை ஆற்றாமே இருப்பதற்கு என்ன சார் காரணம்? சார் அதான் சொல்றேன், ஒரு சரியான இலங்கை தமிழர் மீதான பார்வை இலங்கைக்கான வெளியுறவு கொள்கையில சரியில்லை சார். சவுத் பிளாக்ல டெல்லியில சவுத் பிளாக் உடைய பாலிசி இலங்கை தமிழருக்கான பாலிசி சரியான பாலிசி இல்ல. இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு சரியான ஒரு அப்ரோச் இல்லை. அந்த கொள்கை ரீதியாக பிழைகள் இருக்கின்றன. இது மற்ற நாட்டு கடற்படையினர் மற்றும் சோமாலியாவில் போய் அங்கே போய் நம்ம இந்தியர்களை போய் அந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள் இருந்து மீட்பதற்கு இங்கிருந்து கடற்படைகள் போகுது. ஆனா பக்கத்துல இந்த ராமேஸ்வரத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. சோமாலியா மட்டும் இல்ல, மாலத்தீவுக்கு போறோம், எல்லா இடத்துக்கும் செங்கடலுக்கு போய் நம்ம காப்பாத்துறோம். ஆனா இங்க இருக்க மீனவரை காப்பாத்துறதுக்கு நம்ம யாரும் இல்லையே. எங்களுமா போறாங்க. ஆனா இத ஒண்ணு சொல்றேங்க, இந்த இடத்துல ஒண்ணு பதிவு பண்ற பலருக்கு தெரியாது ஒரு விஷயம். கொஞ்சம் இருக்க அமைதியா இருக்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம 47 சுதந்திரம் பெறாங்க. 1947 பட்டேல் வந்து ஹோம் மினிஸ்டருங்க, நேரு வந்து பிரதம அமைச்சருங்க. 48 இலங்கை பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அப்போ இந்த சமஸ்தானங்கள் எல்லாம் நம்ம இணைக்கிறோம். நேரு காலத்துல இணைக்கிறோம். இரும்பு மனிதர் பட்டியல அதை இணைக்கிறாரு. அப்படியா நேரத்துல மவுண்ட் பேட்டன் ஒரு கருத்து சொல்றாரு, இலங்கையில வடக்கு கிழக்கு மாநிலங்களில் தமிழங்க வாழ்றாங்க, உங்களுக்கு வந்து தொப்புள் குடி உறவு, ஏன் அந்த 2 மாநிலத்தையும் நீங்க வந்து உங்களோட இணைச்சிக்க கூடாது, இந்தியாவோட இணைச்சிக்க கூடாது கேட்கிறார். யார்? மவுண்ட் பேட்டன். அப்போ பட்டேல் சொல்றாரு, வேண்டாம், தனி நாடாக இருக்கு சிலோன். அப்போ வந்து இலங்கை கிடையாது, சிலோன் சொல்லுவாங்க. சிலோன் செப்பரேட் ஐடென்டிட்டி, செப்பரேட் கண்ட்ரி, அவங்க தனியா வாழட்டும்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் பெருந்தன்மையாக அன்றைக்கு இந்தியா நாம் கடமையாற்றினோம். ஆனால் அதே பெருந்தன்மை, அந்த நன்றி உணர்வு இவங்களுக்கு இலங்கையில் உள்ள சிங்கள கொத்தலவாலா, சேனநாயக்கா, பண்டார நாயக்கா என் அதிபர்களுக்கு நம்ம கிட்ட உதவிவாங்க. அடுத்த ஏதாவது கஷ்டம்னா ரணில் வரைக்கும் பிளேட்டை ஏந்திக்கிட்டு பசி பசி பசின்னு டெல்லிக்கு வருவாங்க. பிளேட்ல சாப்பிட்டுட்டு சாப்பாடு போட்டு முடிஞ்ச உடனே அதை தட்டெடுத்துட்டு நன்றி இல்லாம மூஞ்சி அடிச்சிருப்போம். அதுதாங்க அவங்களுடைய குணம். அவங்க நாய் வாழ நிமித்த முடியாது. அப்படிதான் சிங்களருடைய அரசாங்கம், சிங்களர் அப்படித்தான் இருக்காங்க. அப்புறம் தமிழை எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க ஈழத்தமிழர் பாருங்க. இதான் நிலைமை. இப்படியான நிலைமையில நமக்கு சரியா இல்லாதவங்கிட்ட ஏன் நம்ம டிவி ஏன் கொடுக்கணும்? அதை மீட்டு பாருங்க, அது திரும்ப பெறுங்க. அதுதான் நம்முடைய கோரிக்கை. இதுக்கு போய் சீனாவை ஏன் இவ்வளவு ஆதரிக்கணும்? சீனாவை ஏன் ஆதரிக்கணும்? நம்ம எதிரிய நாடு சீனா. இலங்கை நினைக்கலாம்ல, நம்ம உதவியெல்லாம் இந்தியா கிட்ட தான் வாங்குறோம். அவங்களுக்கு எதிரி வந்து சீனா நாடு. நம்ம வாட்டம் அவங்களுக்கு எல்லாம் குத்தை நம்ம நிலங்கள்லாம் கொடுக்குறோம். சீனா எழுத்துக்கள் இந்த இலங்கை முதல்ல இருக்குது. இது நல்லது இல்லை. நம்ம எல்லா உதவியும் இந்தியா கிட்ட தான் கதவு தட்டுறோம். நெய்பர், அண்டை நாடு. ஒரு அந்த புத்திங்கிறது இல்லையே அவங்களுக்கு. சிங்களர்களுக்கு புத்த மதத்தை பேசுறாங்க, புத்தரை பற்றி பேசுறாங்க. புத்தர் அகிம்சை தானே சொன்னாரு. சாகடிக்க சொன்னாரா தமிழனை? புத்த மதம் வந்து அகிம்சை சொல்ற மதம் தானே. ஓகே சார், ராதாகிருஷ்ணன் நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா கடைசியா ஒரே நிலைமை, கச்சத்தீவை மீட்கப்பட வேண்டும். கச்சத்தீவுடைய வரலாறு இதுதான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் ராதாகிருஷ்ணன் சார். அதாவது இந்த கச்சத்தீவை வந்து இந்த பிரச்சனையை இப்போ எழுப்பி இருப்பதன் மூலமாக அடுத்து வரப்போகிற மத்திய அரசோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசோ அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கி அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும், கச்சத்தீவு மீட்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏங்க இவங்க நான் சொல்றேன், ஒரு விஷயத்துல கவனிக்கணும். அது முடிக்கிறாங்க. இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி என்பவர்
வாஜ்பாய் காலத்திலேயே கச்சத்தீவு கொடுக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசினார், கடுமையாக பேசினார், கொடுக்க கூடாதுன்னு பேசுறார். அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜனசங்க கட்சியே கிடையாது, ஜனா கிருஷ்ணமூர்த்தி மட்டும் தான் இருந்தார் தமிழ்நாட்டில். ஐயா அவங்களுக்கு உரிய கட்சியே கிடையாது. கொஞ்சம் கேளுங்க ஒரு நிமிஷம், கட்சியே கிடையாது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்க பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துள்ளது. வளர்ந்திருக்கும் போது அந்த வழக்கு தொடுத்தது ஜனா கிருஷ்ணமூர்த்தி அன்றைக்கு கொடுக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாஜ்பாய் பேசியவுடன் அந்த கச்சத்தீவை கொடுத்தது தப்பு, அந்த ஒப்பந்தம் தப்புன்னு வழக்கு தொடுத்தது ஜனசங்கம் தான் 74. அந்த ஜனசங்கத்துக்கு அந்த தரவுகளை கொடுத்தது நான், ஜனா கிருஷ்ணமூர்த்திக்கு. அன்றைக்கு கச்சத்தீவுனா என்ன, எங்க இருக்கு, நானும் பல நெடுமாறன் தான் அவர்கிட்ட கொடுத்த வழக்கு தொடுத்தார். அந்த நாடாளுமன்றத்தில் 74 வாஜ்பாய் பேசினார், 74 அதே ஜனசங்கம் வழக்கு தொடுத்தது. இன்றைக்கு அது பாரதிய ஜனதா கட்சியாக அவங்க முன்னாள் தலைவர்கள் செய்த பணியை தொடர்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில்.